தியானி சேனல். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நான் மொச்சை குழம்பு எப்படி வைக்க போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மொச்சை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ அதில் வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி. இப்போ வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. நான் அப்படி தான் மொச்சை குழம்பு வைப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்லி பசங்க எல்லோரும் வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பிடி கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருப்பேன் குழம்பு மிளகாத்தூள், அதுதான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கடை மிளகாத்தூள் தனியாக, தனியாத்தூள் தனியாக வாங்கியிருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் குழம்பு தூள் தான் போட போகிறேன். 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். இப்போ இதையும் சேர்த்து இப்போ வதக்கியாச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் காரம் கூட தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சிரிச்சு. இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் மொச்சையோட ஒரு 4 கத்திரிக்காய் நறுக்கி போட்டுக்கலான்னு கத்திரிக்காய் நறுக்கியிருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காயும் நல்லா வதக்கிப்போம். கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்ச தண்ணி அதில் ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வதக்கி இருந்தோம்ல, அதை நான் விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் குழம்பு மிளகாத்தூள்லையே பெருங்காயத்தூள் போட்டு அரைக்கிறனால நான் பெருங்காயத்தூள் போடல. உங்களுக்கு தேவையானா வதக்கும் போது பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மொச்சை குழம்புன்றனால. இப்போ அரைச்ச விழுதை இதில் ஊற்றிடலாம். அரைச்ச விழுதை ஊற்றியாச்சு. மொச்சை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை குழம்புல போட்டுடலாம். மொச்சை போட்டோன்னா குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அப்போ தான் அந்த மசாலானா போய் மொச்சையில் சாரும். இப்போ இதில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிடுங்க. நல்லா மொச்சை கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இதில் லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. மொச்சை குழம்பு தயார். வாழ்க வளமுடன். இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் நம சிவாய.